Hello friends, welcome to Sara's Kitchen. இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியா ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல prawn fried rice எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல prawn நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுல ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 20 minutes ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருங்க. A few moments later. இப்போ ப்ரானை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாயிட்ட பிறகு ப்ரானை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ப்ரான் நல்லா வெந்துட்ட பிறகு நம்ம எடுத்துடலாம். இப்போ ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாயிட்ட பிறகு சின்னதாக கட் பண்ண பூண்டு, பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீட்டாக கட் பண்ண 2 வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கியிருந்தால் போதும், அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கேரட், கொடமிளகா, கோஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பீன்ஸ் வேணும்னாலும் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காய் நல்லா வெந்துட்ட பிறகு சென்டரில் 2 முட்டையை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு, 1 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொடி மாஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச ப்ரானை ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.